ராஜேஷ், நானும் 1 வீக்காக சொல்லிகிட்ருக்கேன் உன் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? இல்லை டாக்டர், நானும் பணத்துக்கு அலைஞ்சிட்டு தான் டாக்டர் இருக்கேன். இன்னும் 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ராஜேஷ், அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்பா 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 என்னம்மா? ஏன்பா நீ பைக்கில் வச்சுருப்போம்மா, ஆட்டோவில் அனுப்புகிறேன். அப்பா கொஞ்சம் வேலை இருக்குடாம்மா. கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு ஆட்டோலேயே போ. அப்புறமா அப்பா உன்னை எப்போதும் போல் பைக்கில் அழைச்சிட்டு போகிறேன். ஓகே ஓகே. அப்போ ஸ்கூல் விட்டு வந்தது என்னை அம்மா அப்பாவுக்கு அழைச்சிட்டு போறியா? அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. சரிடாம்மா, கண்டிப்பாக போகலாம். அப்பா ஆட்டோ வந்துருச்சு. ரேவதி தள்ளி உட்காரா. பாப்பாவை பார்த்து அழைச்சிட்டு போகணும். ஓகே சார். அப்பா பாய். பாய்மா. பாய். வரேன். இனிமே இந்த டானை யாராலையுமே தடுக்க முடியாத ஜானாக போறா டான். எப்படி நிறுத்துங்க. ஹலோ, தூங்கிட்டியா? என்னது கொடுத்துட்டேனே? இல்ல இல்ல தூங்கு. நாளைக்கு அவன் ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறான். அதுக்கான பணத்தை நேற்று வீட்டில் எடுத்து வச்சுருக்கான் போல. இதான் நமக்கு சரியான நேரம். இதை விட்டால் வேறு சான்ஸே கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி பக்காவாக அடிக்கிறோம். என்ன? ஓகே ஜி. பக்கத்து ஃப்ளாட்லாம் விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சேன் ஜீவா. பக்கத்தில் 2 ஃப்ளாட்லையும் யாரும் இல்லை. டீ குடிக்க வந்தேன்டா. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வந்துடுவேன். உன் பொண்டாட்டி ஆப்ரேஷன் சொன்னனால தான் உன்னை என் கூட சேர்த்துக்கிட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ஜீவா. என்னடா? ஒன்றும் இல்லை ஜீவா. அப்புறம் பணத்தை அடித்தோன்னே உன் ஷேரும் உன்ட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. சரி சரி, வண்டி இருக்கு. ஹலோ, சொல்லு. அதான் ஸ்கூல் சவாரி போயிட்டு இருக்கேன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்க?
யாரா அடிகளா? முறாவாய ஒழுங்கா வீட்டில் இருக்க பணம் நாங்களாம் எங்கே இருக்குன்னு காமி. சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். அதை விட்டு வேறு எதனா ட்ரை பண்ண. எந்திரி எந்திரா எந்திரா. பின்னாடி போ, போடா போ. அடிங்க. டேய் சும்மாரா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா போயிட்டுருக்கேன். என்ன எங்கள் மாஸ்க்கு கண்ணெலாம் பார்த்தா காமெடி வேறையா தருதா உனக்கு? ஒரிஜினல்ரா. இன்னதோட என்ன ட்ரை பண்ண உன்னை போட்டு தடுத்து பணத்தை எடுத்து போயிட்டே இருப்பேன். எந்திரி. பணத்தை எங்கே வச்சுருக்க? உள்ளதான் இருக்கு. டேய் இந்த எப்படி இவன் நகராமல் பார்த்துக்கா. என்னடா பார்க்குறா? டேய் புட்றா. நான் எப்படா? போயிருக்கடா. ஜீவா ஜீவா என்னடா உடியா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஜீவன் அவன் என்ன பண்ணலடா, தெரியாம கைப்பற்றுச்சுடா. சே ஓச்சா இதான்டா வேலை தரவங்க கூட வச்சா இப்படிதான். போச்சு அவ்வளோதான். ஜீவா என்னடா பண்றது? மயிறு தேவையில்லாம. சரி இங்கேருந்து கிளம்புறோம். எப்படின்னு சரி விடாத, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. யாரோ ஃபோனில் தெரில. சரி பேசு, கேஷுவலாக பேசு, அட்டன் பண்ணு. ஸ்பீக்கரில் போடு. ஹலோ ஹலோ, நார்டோ போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பேசுறியா? சார் சொல்லுங்கள் சார். ரேவதி உன் பொண்ணு தானேயா? சார் ஆமாம் சார். என்னாச்சு? நீ என்ன பண்ணு, அது என்ன கோர்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு வந்துரு. ஜிஹெச்சா? சார் என் பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு? இரியா வரேன். ஹலோ, காலையில் உன் பொண்ணு போன ஸ்கூல் ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸில் போகிற வழியிலேயே இறந்துருச்சு. நீ வந்து பார்த்துட்டு இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு உன் பொண்ணோட பாடியை வாங்கிட்டு போ. என்ன? ஹலோ ஹலோ. தப்பு பண்ணு. குழந்தடா. டாடி